உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SV ஃபேம் கிரியேஷன். நான் உங்கள் நண்பன் ஷாஜி பேசுகிறேன். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான பல வீடியோக்களை நாம் சேனலில் பதிவிட்டுட்டு வர்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து AAC பிளாக்ஸ். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. நம்முடைய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AAC பிளாக் அப்படின்னா என்ன, அதை எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதோட நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த AAC அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னென்னு பார்ப்போம். ஆட்டோக்ளேவ்ட் ஏரியேட்டட் காங்கிரீட். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான காங்கிரீட் தான். நம்ம மற்ற காங்கிரீட்டில் மணல், ஜல்லி, கம்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஆனால் இதில் நம்ம ஜல்லி, கம்பி பயன்படுத்தலை, ஆனால் கனம் குறைஞ்ச மணல் பயன்படுத்துகிறோம். இப்போ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் AAC பிளாக் என்பது ஒரு சில கெமிக்கல் கலவைகளால் உருவாக்கப்பட்டு வெப்பம் மற்றும் அழுத்தத்தினால் வலுவூட்டப்பட்ட ஒரு காங்கிரீட் ப்ராடக்ட் ஆகும். இதனுடைய மூலக்கூறுகள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா quartz, calcined gypsum, லைம், சிமெண்ட், வாட்டர், அப்புறம் அலுமினியம் பவுடர். இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் இந்த சாண்டுக்கு ரீப்ளேஸ்டாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஃப்ளை ஆஷ் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் சிலிக்கா கண்டென்ட் பயன்படுத்துகிறாங்க. இனிமேல் இதை எப்படி தயார் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, இதை ஒரு கலவையாக ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஃபார்முக்குள்ளே இந்த கலவையை வைக்கிறாங்க. இதில் இந்த கலவையை மிக்ஸ் பண்ணும்போது இதில் நடக்கிற ரியாக்ஷன்லேயே இதோட வெயிட் வந்து நார்மல் காங்கிரீட்லேருந்து ஒரு 20% வெயிட் ஆகிட்டு அதோட வெயிட் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இதனால் இதை லைட் வெயிட் காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா, இப்போ அலுமினியம் பவுடரும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் தண்ணியுமா சேர்ந்து ஒரு வினை புரிகிறனால இந்த தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து கேஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பபுள்ஸ்னால் சின்ன சின்ன பபுள்ஸ் ஒரு 3 mm டயா வரும், அந்த சைஸில் ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆன கேஸ் வந்து கடைசியில் வெளியேறி நார்மலாக நம்ம வளிமண்டலத்தோடு கலந்துடுது. இதனால் இந்த கலவையோட வால்யூம் கூட ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்கு டபுள் ஆகும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு இந்த ஃபார்மை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது ஒரு சாலிடான சாஃப்டான ஒரு ஷேப்பில், என்ன ஷேப்பில் நீங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணீங்களோ அந்த ஷேப்பில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுலேருந்து இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாக்ஸ் தேவைன்னா பிளாக்ஸ், இல்லை வால் பேனல்ஸ் தேவைன்னா பேனல்ஸ், நமக்கு என்ன அஸ்பர் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் நம்ம தேவையை பொறுத்து அதை பிளாக்ஸ் ஆட்டோ பேனல்ஸ் ஆட்டோ கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இனிமேல் தான் மெயின் ப்ராசஸ் இருக்குது. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா ஆட்டோக்ளேவ் சேம்பரில் இதை நம்ம வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வைக்க போகிறோம். அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா 190 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க. அதில் 8 to 12 bar ப்ரெஷரும் கொடுக்குறாங்க. இப்படி கடின அழுத்தம் மற்றும் வெப்பம் கொடுக்குறனால இது என்ன ஆகுதுன்னா, இந்த குவார்ட்ஸ் சாண்ட் இருக்குல்ல, இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சோட வினை புரிஞ்சு கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட்டாக மாதிரி ஹை ஸ்ட்ரென்த்தும் அது இல்லாமல் அதோட தனிப்பட்ட பண்புகளையும் கொடுக்குது. இந்த ஆட்டோக்ளேவிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அது இமீடியட்டாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதோட டென்சிட்டியை கால்குலேட் பண்ணிக்கிடணும். அந்த டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும். இந்த பிளாக்ஸ் ஆர் பேனல்ஸோட வால்யூமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80% வால்யூம் வந்து ஏராக தான் இருக்கும். அதனால தான் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கம்மி. நார்மல் காங்கிரீட்டை கம்பேர் பண்ணும்போது அதோட பாதி தான் கிடைக்கும். இப்போ இதனோட சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து வந்து 600 mm இருக்குது, ஹைட் வந்து 200 mm இருக்குது. இது ஆவரேஜாக இந்த சைஸில் இருக்குது. அப்புறம் பிரெட் வந்து பார்த்திங்கன்னா 100 mmலேருந்து 300 mm வரைக்கும் பல சைஸில் கிடைக்குது. அப்புறம் வெயிட் பார்த்திங்கன்னா அது ஒரு சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால வெயிட் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற வெயிட் வருது. ஸ்டார்டிங் ஒரு 3 kgலேருந்து 15 kg வரைக்கும் இருக்குது. நார்மலான கிளே பிரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது அந்த வால்யூமை கால்குலேட் பண்ணும்போது அதோட இது வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி, அதோட பாதி தான் கிடைக்கும். அதனால் ரொம்ப அதிகமான லோடெல்லாம் எடுக்கிற பில்டிங்கை நம்ம அதிகம் பயன்படுத்த முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜாக ஒரு பிரிக்கே வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே வருது. அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு ஒரு 75 பிரிக்ஸ் போதும். இந்த பிரிக்ஸில் AAC பிரிக்ஸ் ஒரு 75 பிரிக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு சோறு நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ ஒரு வாலெல்லாம் குயிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி முடிச்சிடுவாங்க. சைஸ் பெருசாக இருக்கிறனால நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்கிறனால இப்போ லேபர்ஸ் எல்லாம் அதை ஈஸியாக தூக்கிட்டெல்லாம் போகலாம், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வெயிட் கம்மியாக இருக்கிறனால நமக்கு இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு வந்து ரொம்பவே குறையும்.
ஏன்னா இந்த மெட்டீரியலோட வெயிட் கம்மியாக இருக்கிறனால இதோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி நமக்கு பேஸ்மெண்ட்டோட காங்கிரீட்டோட குவான்டிட்டியும் அப்புறம் ஸ்டீலோட குவான்டிட்டி இதெல்லாத்தையும் கம்மியாக போட்டால் போதும். இதனால் ஹோல் ஸ்ட்ரக்சர் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே செலவு நிறைய மிச்சமாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெஷர்மெண்ட்டு நமக்கு ஒரு 7 இன்ச்சு தேவை 6 இன்ச்சு தேவை அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அழகாக கட் பண்ணி எடுக்கலாம், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி வரதுனால நமக்கு நிறைய வேஸ்டேஜ் வராது. இதனால் இது ஒரு என்வரான்மெண்டலுக்கும் இதனால் அதிக அளவு பிரச்சனை இல்லை, வேஸ்டேஜ் அதிகமாக இல்லாததுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ குயிக்காக ஃபயர் ஆகாது, இது ஒரு ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா செம வென்டிலேஷன் பக்காவா. ஹியூமிடிட்டி வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், பெரிய அளவில் ஹியூமிடிட்டி இருக்காது, நமக்கு அந்த ஃபீலே வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ரீகாஸ்ட் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ குயிக்காக வேணும், கொஞ்சம் இந்த சைஸில் வேணும்னா கூட நீங்கள் ஃபேக்ட்ரியில் சொல்லி உங்கள் சைஸுக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம். பெரிய அளவில் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கத்தான் செய்யுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் கிளைண்ட் வருவாங்க, வந்து இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மெட்டீரியல் எனக்கு திருப்தி இல்லை, அதனால் நீங்கள் இதை எனக்கு கவர் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கவர் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரிக்ஸ் ஏதாவது வச்சு கவர் பண்ணி இந்த வாலெல்லாம் கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செலவை இழுத்து வச்சிரும். அப்புறம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக அதை தூக்கிட்டு போகலாம். ஆனால் அதே சமயம் நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா அது எட்ஜஸ் எல்லாம் போயிடும். எட்ஜஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறனால பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பாலிஷாக இருக்கிறனால பிளாஸ்டிங் ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மழை காலங்கள் நல்ல தணுப்பு டைமில் எல்லாம் பண்ணோம், கொஞ்சம் ஸ்ரிங்கேஜ் இருக்கும். இதனால் வந்து கொஞ்சம் வால் கிராக்கெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி ஸ்க்ரூ பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோ ஸ்க்ரூ ரொம்ப பெரிய ஸ்க்ரூ வச்சு பண்ணிங்கன்னா சோறு நல்லா டேமேஜ் ஆகி போயிடும். ரொம்ப தின்னான ஸ்க்ரூ தான் பண்ணணும், அதுக்காக ரொம்ப ஆழமாட்டும் போடணும். இதுக்குள்ள வால் பிளக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும். அதுவும் நீங்கள் நிறைய ஸ்க்ரூ எல்லாம் பண்ணுறதா இருந்தால் அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் செலவாக தான் இருக்கும். அப்புறமா இதை என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நாம் கட்டுற சின்ன வீடுகளுக்கு இது பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு மேக்ஸிமம் சிமெண்ட் பிளாக்ஸோ நீங்கள் பிரிக்ஸோ பயன்படுத்துங்க, அதான் பெட்ரு. இது பார்த்திங்கன்னா ஹை ரேஸ்ட் பில்டிங், ரொம்ப உயரமாக கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு வெயிட்டு கம்மியாக அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்மியாக தேவைப்படும். அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் இதை பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, அப்புறம் லோக்கல் ஓப்பன் ஏரியா லைப்ரரி ஆடிட்டோரியம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இது ஓகே. மற்றபடி அதிகமாக லோடு கொடுக்குற இடங்கள்லாம் இது பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கிறனால ரொம்ப அதிக லோடு வரும். அந்த மாதிரி உள்ள இடங்களில் இதை பயன்படுத்த வேண்டாம். அங்கே எல்லாம் நார்மல் காங்கிரீட் ஸ்டீல் மெஷர்மெண்ட் அந்த இதோட போட்டு அந்த சிமெண்ட் பிரிக்ஸோ மற்ற நம்ம கிளே பிரிக்ஸோ யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்வி ஃபேம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு கண்டனோட மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.